நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நீங்க வாக்காளரானா என்ன நடக்கும்னு இப்படி கேட்கலாமா? நீங்க இந்த நாட்டின் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிட மாட்டானா? அந்த வட இந்திய வாக்காளன் முழுக்க முழுக்க பிஜேபி வாக்காளன் தான், பிஜேபி ஓட்டர்ஸ் தான். இந்த கோவை தெற்குல அம்மா வானதி சீனிவாசன் வென்றது 20,000 வாக்கு வித்தியாசத்துல. இந்த 20,000 வட இந்திய வாக்கு தான். வட இந்தியாவில் இருக்கிற பிஜேபியினுடைய பெரிய தலைவர்களா அங்க வாக்கு சேகரிச்சது உங்களுக்கு தெரியும். அப்படித்தானே வரும். இங்கேயே நம்ம மண்ணிலேயே மார்வாடிகள் வாழ்கிற அந்த ஜவஹர்பேட்டையில தமிழர்களுக்கு இடமே அது தனி தீவா இருக்கு. தீவா குடியேறி இருக்கலாம். நீங்க ஈரோடு பெருந்துறையெல்லாம் நம்மளுடைய தொகுதியே இல்ல, மாறிட்டது. நீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுங்கிறது திட்டமே அதுக்கு தான். அவன் கொண்டு வந்தாங்க. சரி சரி உழைக்கிறான், வேலை செய்யறான், சரி குடும்ப அட்டை கொடுத்தா சாப்பிட்டு போகணும். தேர்தல்னா வாக்கு போய் அவன் மண்ணில் செலுத்திட்டு வர முடியும். நீ இங்க கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த ஒரு நிலம் தான் இருக்கு, இமைய வர இருந்து குறுகி கொண்டாந்து இந்த காலடியில் நிறுத்தி வச்சிருக்க. இப்ப இந்த நிலத்தை அதிகாரம் போட்டு ஏற்கனவே கடத்தர்கள் எல்லாம் இந்தி, எல்லா இடங்களையும் இந்தி. ஏன்னா இந்திக்காரன் வர்றான், மருத்துவமனைக்கு போனா இந்தியில எழுதிருக்குது. ஏன்னா இந்திக்காரன் தான் இங்க இந்திக்காரன் வரான், அவனுக்கு வசதிக்குன்னு இல்ல. அப்ப இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலம் இது மாறாதுன்னு என்ன உறுதி? வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவினை பார்த்திருப்பீர்கள். முடிவு மக்களாகிய உங்கள் கையில். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.